முருகனுக்கு ரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशिष्टे परोगिणां विधेये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसुष्ठुभागं शनोभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रं वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தில் 121வது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். இதில் நம்மளுடைய லைஃபு எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம அறியும்போது இது சரி இது தப்புன்னு நமக்கு தோணும்போது சரியானதை மேற்கொள்ளணும்னு நினைப்போம். உடனே முடியாட்டினா கூட ஒரு நாளைக்கு அது சரி பண்ணணும்னு நினைப்போம். அதனால் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மாற்றி சொல்லுது. இப்போ உங்கள் உடம்பு என்ன? त्वग् तोल मांस मामिसम रुधिर रत्तम स्नायु नरंबु मज्जा एलुंबु मज्जा मेदो कोलुप्पु अस्ति एलुंबु संगावतो संहतो இதெல்லாம் சேர்ந்த கூட்டங்கள் தான் நம்ம உடம்பு. அது இல்லாமல் விண் மூத்திர பூயோ ரமதாம் கிருமீனாம் கிரியதந்தரம் மலமூத்திரம் இப்படிப்பட்ட உடம்புல தான் இந்த உயிரானது வசிக்குது. உயே ரமதாம். அப்புறம் இந்த உடம்புலையே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்குது. அது சரியா தப்பான்னு அதுக்கு தெரியாது. இப்போ நம்ம வாழ்க்கையினுடைய எந்த முடிவும் நாம் எடுக்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் நீ எந்த முடிவு நீ எடுக்கக்கூடாது. கொடுக்குற முடிவுகள் தான், கொடுக்குற சூழலில் தான் நீ வாழணும்னு வச்சுருக்கு. அதை நீ மாற்றணும்னா தபஸ் பண்ணணுங்குது. ஒரு நிகழ்ச்சியை மாற்றுறதுக்கு அவன் ஒரு ஜென்மா ஃபுல்லாக தபஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு 100 மாற்றங்கள் வேணும்னா 1 2 3 நடக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். வீடு இல்லாதவன் வீடு வேணும்னு நினச்சி ஒரு நிலையான இடத்துல இருக்கணும்னு நினச்சாலே அவனுக்கு 50 வருஷம் அதிலே போயிடுது. அப்புறம் ஒரு மேலே நல்ல சம்பளம் உள்ள வேலை வேணும்னா அதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போயிடுது. மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு ஜென்மாவே போயிடுது. 1 2 3 அடிப்படை விஷயங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கே ஜென்மா போயிடுது. அப்போ அவன் அதுலேயே உழண்டுக்கிட்டு இருக்கான். அடிப்படை தேவைகள்லேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அடிப்படை தேவையை பூர்த்தி ஆன உடனேயே இனிமேல் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் எங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமோ அதையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிடணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த என்ஜாய் வெளியில் இருக்கா உள்ளே இருக்காங்கிறது தெரியல. வெளியில் இருக்கிறது எல்லாமே டெம்ப்ரவரி, கீழானது. உள்ளே போகிறது மேலானது. உள்ளே போகிறதுக்கு தெரியாது, வழி தெரியாது. அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். எங்கேயுமே தெளிவு இல்லை, எங்கேயுமே புரிதல் இல்லை, எங்கேயுமே விவேகம் இல்லை. ஏதோ ஒன்று அவசர கதியிலே எல்லாமே பண்ணுறான். சில நேரம் சரியாக நடக்குது, சில நேரம் தப்பாக நடக்குது. இதுதான் லைஃப்புங்கிறான். ஏன்னா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறது கூட உனக்கு ஞானம் இல்லையா? இந்த ஞானம் இங்கே வேதத்தில் இருக்குது. வேதம் தெரியாதவன் அசுரன்னு. எப்படி அசுரர்கள் தேவர்கள் ஆனாங்கன்னா, ஒருத்தவங்க பண்பட்டவர்கள், ஒருத்தவங்க பண்படாதவர்கள்.
பண்பட்டவர்கள் எப்படி உருவாகுறாங்கன்னா இந்த வேத அத்தியாயனம் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது சரி இது தவறுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அவன் நம்புகிறான், அவன் செஞ்சு பார்க்குறான், நல்லா இருக்கான். வேதம் தெரியாதவன் வாழ்க்கை கரடு முரடாக போகுது. கண்ணுக்கு தெளிவு இல்லை. ரெண்டாவது எதையும் கேட்குறதில்ல, யார் பேச்சையும் கேட்குறதில்ல. ஃபுல்லாக மனசில் வேலை செய்கிறான். அவன் புத்தியில் வேலை செய்கிறான், தேவர்கள் புத்தியில் வேலை செய்கிறான், அசுரர்கள் மனசில் வேலை செய்கிறான். அதனால் இவ்வளோ ஏற்றத்தாழ்வு வருது. 2 பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சண்டை நமக்குள்ளே நடக்கிற மனசுக்கும் புத்திக்கும் உள்ள சண்டை தான் வெளியில் தேவர்கள் அசுரர்கள்ங்கிறது. இப்போ நாம் இப்படி 7 தாதுக்களும் எப்போ வேணாலும் கெட்டு போகும். அதோட மலமூத்திரம் சேர்ந்துருக்கு உடம்புல. நடமாடும் டாய்லெட் மாதிரி வாழ்க்கை நடத்துகிறோங்கிறதே தெரியாது. அது எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது, இது வரைக்கும் சொல்லாத உதாரணம். கிருமினாம் கேதந்தரம். கிருமிகள் சாக்கடையில் கிருமிகள் நெளியும், சாக்கடை தண்ணீரை குடிக்கும், எல்லாத்தையும் சாப்பிடும், கண்டதையும் சாப்பிடும். அதுக்கு தெரியுமா நம்ம சாக்கடையில் வசிக்கிறோன்னு? அதே வாழ்க்கை மனிதன் வாழ்கிறான்னு சொல்லுது வேதம். இதுக்கு மேலே எப்படி விமர்சனம் பண்ணுறது மனிதனை? அப்படி பண்ணுது. நான் எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்யணும், எத்தனை நாள் இங்கே இருப்போம், எது சரி எது தப்பு, எதை முதல்ல செய்யணும், எதை ஒன்றுமே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது. அதை தான் தெரிஞ்சு வச்சுக்கிறான், அதுக்கு தான் முயற்சி பண்ணுறான். அதுக்காக ஓடுறான், கடன் வாங்குகிறான், என்னென்னமோ பண்ணுறான், சாப்பிட்றான். கடைசியில் மறுபடியும் போகம், சாப்பாடு, தூக்கம், வேலை, போகம், சாப்பாடு, தூக்கம்னு ஹிருதயத்துக்கு கூட அவன் வரதில்லை. ஹிருதயத்துக்கு கீழே தான் அவனுடைய வாசம். மேலே அநாகத்தம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரங்கிற 4 மேன்மையான உலகம் இருக்குங்கிறது அவனுக்கு அறிவு இல்லை. ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை. தான் எங்கே இருக்கோங்கிறது என்னைக்காவது நினச்சி பார்த்தா தானே. கோவிலுக்கும் போகிறதில்லை. கோவிலுக்கு போகணும்னா சத்துவகுணம் வேணும். ஒரு 36% சத்துவகுணம் வரணும். சத்துவகுணம் இல்லாதவன் கோயிலுக்கு போகிறதில்ல. கோயிலுக்கு போனால் தான் அந்த சத்துவகுணம் வளரும். அங்கே வெள்ளிக்கிழமை போகிறேன், செவ்வாய்க்கிழமை போகிறேன், கிருத்திகைக்கு போகிறேன், சஷ்டிக்கு போகிறாங்களாம். டெய்லி சார்ஜ் பண்ணணுங்கிற அறிவு இல்லை. 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் சத்விச்சாரம் பண்ணணும், இல்லை தியானம் பண்ணணும், இல்லை பூஜையில் உட்காரணும், இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்றுமே பண்ணாமல் எப்படி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோட தொடர்பு கொள்ளாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சார்ஜ்லெஸ்ஸாக தான் இருக்கும். 35%, 20%ல் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு உற்சாகம், உத்வேகம், சந்தோஷம், மகிழ்ச்சிலாம் ஏற்படும்? சான்ஸ் இல்லை. அதனால் கிடைச்சதே சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் தூக்கம் வருதோ அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிடாமல படுத்து தூங்கிட்டு காலைல ஏந்து ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். எத்தனை வருஷம் ஓடுறான்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடலாம். அவன் சாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ கமிட்மெண்ட், அவ்வளோ கடனை வாங்கிடுறான். கடனுக்காக ஓடுறான். படிப்புக்காக ஓடினா, வேலைக்காக ஓடினா, வீடு கட்டுறதுக்காக ஓடினா, அப்புறம் குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக ஓடினா, ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால் கிருமிகள் சாக்கடையில் இருக்கும்போது அது எதை சாப்பிடுது, எதை குடிக்குது, எங்கே வாழுது, எங்கே இனப்பெருக்கம் செய்தோ அதே வாழ்க்கை தான் நமக்கும் இருக்குது. அது அறியாதவன் சரீரம் அசேஷானாம். இந்த உடல் எங்கே இருக்குது? அசேஷானாம், எஞ்சி இல்லாமல் போயிடும். இந்த பிராணன் வெளியில் போயிடுதுன்னா உடம்பு போயிடும், டைலூட் ஆகிடும். இந்த பிராணனுக்குள்ளே என்ன இருக்குது? சித்து இருக்குது. பிராணன் தான் அதுக்கு அசைவு கொடுக்குது. இயக்கம் இருக்குன்னா அங்கே பிராணன் இருக்குன்னு அர்த்தம். பிராணன் இருக்குன்னா அங்கே சித்து இருக்குன்னு அர்த்தம். சித்து தான் பிராணனாக இருந்து எல்லாத்தையும் இயக்குது. இந்த சித்து யாருன்னா சத்தினுடைய காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா? வெறும் துகள்களாக இருக்கு இல்லையா? ஆகாயத்தில் துகள்களாக இருக்குல்ல, ஆகாயத்தில் துகள்களாக இருக்கிறது தான் அது காற்று அணுக்களாக மாறுது. இந்த காம்பினேஷனில் காற்றாகுது, இந்த காம்பினேஷனில் அக்னி ஆகுது, இந்த காம்பினேஷனில் நீர் ஆகுது, இந்த காம்பினேஷனில் நிலமாகுது. வெறும் காட்ஸ் பார்ட்டிகல் தான். அந்த காட்ஸ் பார்ட்டிகல் தான் சித்து.
அதுதான் உயிர்னு சொல்கிறோம். உயிரணுக்கள், உயிர் சக்தி, பிராணசக்தி எல்லாம் ஒன்று தான். அதனால் இந்த சரீரம் அசேஷனம் எஞ்சி இல்லாமல் அழிந்து போகும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மற்றவங்கள புதைச்சிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பாருங்கள், அப்படியே டைலூட் ஆகிடும் எல்லாமே. அப்புறம் ஸ்லேஷ்மாதி. ஸ்லேஷ்மனா என்னது? சளி, உஷ்ணம், விகாரம் அடையுது. இதனால் மகாச்சேக இதெல்லாம் சேர்ந்த கூட்டு பொருள் தான் இது நம்ம உடம்பு. குவச்ச அங்க சோபா, இந்த இடையில் இந்த உடம்பு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்குது, சௌபாகிய கமனியா, அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிலாம் நம்ம அதை நினச்சிக்கிட்டு அது பின்னாடி போகிறோம். எல்லாரையும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், அப்படியே எல்லாமே மாறி போயிடும். இந்த சினிமா நடிகர்கள் பார்த்தாலே தெரியும். திடீர்னு ரொம்ப பீக்கில் இருப்பாங்க, ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆள் ஒல்லியாக இழைச்சி போய் மெலிஞ்சு போயிருப்பாங்க. நேரடியாக நம்ம அதை பார்த்துருப்போம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களை இப்படி முன்னாடி இப்படி பார்த்தோமே, இப்போ இப்படி இருக்காங்களேன்னு. இதுதான் ரியாலிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இதெல்லாம் எதுக்கு சொல்லுது? இதெல்லாம் நெகட்டிவெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, நெகட்டிவை நம்ம சிந்திக்கிறதே இல்லை, யாரும் சொல்கிறதும் இல்லை. நெகட்டிவ் எப்படி உண்மையோ அதே மாதிரி பாசிட்டிவ் எப்படி உண்மையோ அதே மாதிரி நெகட்டிவ் உண்மையினுடைய ஒரு பக்கத்தை ஏற்றுக்குவேன், ஒரு பக்கத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அறியாமை. அதனால தான் துக்கம் வருது. அதனால் அதனுடைய உடம்பை பற்றி நம்ம அழகு, செழிப்பு, வசீகரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது, பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாம் டெம்பரரி. டான்ஸ் ஆர்டிஸ்ட் எத்தனை வருஷம் ஆட முடியும்? ஒரு 10 வருஷம் ஆட முடியும். ஒரு 15லேருந்து 25 வயசு வரைக்கும் ஆட முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட முடியுமா? அவரை நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. பாட்டு எவ்வளோ காலம் பாட முடியும்? ஒரு 20 வருஷம் பாட முடியுமா? அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. மாமிசம், அஸ்ருக்கியம் ரத்தம், வின் மூத்திரம், மலமூத்திரம், ஸ்நாயு நரம்பு, மஜ்ஜா, அஸ்தி சகவத்தோ, இதான் கூட்டம். தேகே சேத் பிரீத்திமான. அப்படிப்பட்ட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பொய்யை வச்சுக்கிட்டு மெய்யை தேடணும். ஏன்னா பொய்க்குள்ளே மெய் இருக்குது, அது 1% இருக்குது. அது அறிய 100% ஆகணும். எப்படி அறிய 100% ஆகும்னா, அது அறிவு, நீயும் அறிவு. அதனால தான் அந்த வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அதில் ஏற்படுது. உன்னுடைய அறிவு விஸ்வரூபம் எடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையே விஸ்வரூபமாக இருக்கும். உன்னுடைய அறிவு மழுங்கி இருக்குது, எங்கே போகணுன்னு தெரியல, டார்கெட் தெரியல. டார்கெட்டை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிறதும் தெரியல. குரு இல்லை, சாஸ்திரம் இல்லை, கைட்லைன் இல்லை, நேரம் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சால் எப்படி போகும்? முடியாது, போகாது. அதனால் தேகே சேத்து பிரீத்திமான. அப்படிப்பட்ட இந்த உடம்பு தோன்றும், நிற்கும், மறையும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தேய ஆரம்பிச்சிடுதுன்றான். எலும்பு தேயுதுங்கிறான், எல்லா இடத்துலையும் பெயினுங்கிறான், எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் பெயினுங்கிறான். அதை போய் பிரீத்திமான் ரொம்ப பிடிச்சமாக இருக்கே, அதை நான் கலர் அடிச்சுக்கிறேன், பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஊரெல்லாம் என்னது, ஆயிரக்கணக்கான பியூட்டி பார்லர், ஆணுக்கு பெண்ணுக்கு ஈக்குவலாக அப்படி பண்ணுறவங்க பற்றி சொல்கிறது. மூடோ முட்டா பசங்க, பவதி நரக்காப்பி, நரகத்தை தான் விடுவான் வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன் நம்மளே என்ன பண்ணுறோம்? உயிரையா நம்ம பூஜிக்கிறோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். காலைல ஏந்துக்கிறோம், இந்த உடம்பை குளிப்பாட்டுறோம், உடம்புக்கு வஸ்திரம் போடுறோம், உடம்புக்கு சென்ட் அடிச்சுக்கிறோம், பவுடர் அடிச்சுக்கிறோம், ஆயில் போட்டுக்கிறோம், சாப்பாடு போட்டுக்கிறோம், மனசுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதை தான் நான் உபாசனை பண்ணிகிட்டு இருக்கோம், இதை தான் வழிபாடு பண்ணுறோம். நாம் அது அல்ல. அதுக்குள்ளே போகிறோமா? போக முடியல. உள்ளே போகணும்னா குரு வேணும், தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்,
இதெல்லாம் எங்கே அறிவுக்கு எட்டாத நிலை. அறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்குன்னு உனக்கு நினைக்கிறீன்னா நீ தான் அறிவுங்கிற நினைவு இல்லாமல் அறிவுக்கும் எனக்கும் தூரம்னு சொல்கிற. அதனால் அந்த 1% உங்களுக்கு இறைவன் கொடுத்தான அந்த வரம் அதை சுத்தமாக பயன்படுத்தாமல் 1%லேயே போய் சேர்றான் அல்பமாக. இந்த 1% விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு தான் அதை தொடர்பு கொள்ளணும். அதை தொடர்பு கொள்வது தான் ஓங்காரம், அதுதான் பிராணன், அதுதான் தியானம். நம்ம சித்தை எது மூலியமாக போகுது உள்ள? இப்போ ஒரு அப்பாக்கிட்டேருந்து ஒரு ஸ்பெம் மூலியமாக உயிர் சத்தானது பிராணசக்தியாக அம்மாக்குள்ளே வருது. அம்மாக்குள்ளே இருக்கிறது உடம்பு, சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கான தத்துவம் அங்கே இருக்குது, அது அசையாமல் இருக்குது. அதை அசைக்கிற அந்த சக்தியை, இந்த உயிர் சக்தியை, பிராணசக்தியை இந்த ஸ்பெம்மானது என்ன பண்ணுது? பிராணசக்தி அதுக்குள்ளே நிரப்ப அது இயங்க ஆரம்பிச்சிடுது இல்லையா? இப்போ நாம் பண்ணுற உபாசனை உடம்புக்கு தாங்கிறத ஒரு நாளும் யோசிச்சு பார்த்தோமா? எப்போதும் போல் குளிப்போம், எப்போதும் போல் எதுவும் ட்ரெஸ் பண்ணுவோம், கலர் அடிச்சுக்குவோம், பெயிண்ட் அடிச்சுக்குவோம். இருக்கிற பெயிண்ட்டெலாம் வேறு ஏகப்பட்ட பெயிண்ட், இப்போ கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு போட்டோம். என்ன அர்த்தம்? நரகம்னு சொல்லுது அவனுக்கெல்லாம். மூடன்னு சொல்லிடுச்சு, நரகம்னு சொல்லிடுத்து, சாக்கடையில் வாழ்கிறான்னு சொல்லிடுச்சு. உடம்பவே கடவுள்னு நினைக்கிறான் அவன். உடம்பை பாதுகாத்துக்கணும், உடம்பை பத்திரப்படுத்திக்கணும். இப்போ என்ன பாக்கி பேர்லாம் உடம்பை தெருவிலையாக போட்டு வச்சுருக்கான். அதனால் நரக அப்படின்னு சொல்லுது. நரகம், நரகத்துக்கு செல்லும் வழி. அப்புறம் ஸ்ரீநாம் அவாச்சிய தேசஸ்ய க்ளீன் நாடி விரணஸ்ய. அப்புறம் பெண் பித்து, எப்போ பார்த்தாலும் வீரியத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அபேத அப்பி மனோபேதா ஜனக பிராயேன் வஞ்சதே. அவனுடைய புலன்களே என்ன பண்ணுது? டிவியில் காட்டுறதுலாம் என்ன? சில டிவிலாம் அந்த மேகாலயன்னு ஒருத்தவன் வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சானுங்க இந்தியாவுக்கு. இவங்களை பிரிக்கவே முடியல. ரொம்ப இந்த நாட்டை பிளவுபடுத்தணும்னா ஏதாவது ஒன்று வழி இருக்கான்னு கண்டுபிடின்னு அவன் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு ரிப்போர்ட் எழுதினான் ஸ்டடி பண்ணிவிட்டு. இந்த நாட்டை பிரிக்கவே முடியாது, இங்கே இருக்கிற கல்ச்சரும் அவங்களுடைய கல்ச்சரும் லைஃப் ஸ்டைலும் இந்த இறை சிந்தனையும், அவங்களுடைய கல்ச்சரும் இறை சிந்தனையும் அவங்கள பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் கல்ச்சரை உடைக்கணும்னா நம்ம கல்ச்சர் சயின்டிஃபிக்காக இருக்குது. 42 இடத்துல நம்மளை சரி பண்ணுது. நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிலையாவது உங்கள் வாழ்க்கை முறையை எங்கேயாவது சரி பண்ணுதா? வேறு கண்ட்ரிஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு கிடையாது. நம்ம அதுதான் இந்த 42 விட்டுட்டோம். அதை நம்ம செயல்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அந்த குழந்தை சரியாக வளர்ந்து வரும். இப்போ எந்த குழந்தையும் சரியாக வளருதா? இல்லை. எள்ளும் கொள்ளும் வச்சு நல்லா தண்ணியை தவிட்டு தண்ணியை வச்சு நல்லா கலரி விட்டால் அது நல்லா உறிஞ்சிட்டு எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது, என்னென்னமோ செஞ்சுட்டு கிடக்கு. அப்புறம் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேது, எதிர்த்து பேசுது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அப்புறம் அது செய்ய வேண்டியதை செய்யுது. அதனால் அபேதை அப்பி மனோபேதாஜன. இந்த வசீகரத்தை டிவி ஃபுல்லாக என்ன பண்ணுறான்? நம்ம கல்ச்சரை உடைக்கிற மாதிரியே அவங்க ஒரு 10 பேரை கூட்டி வச்சுட்டு எல்லோரும் காசு கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், 500 ரூபா பணம் கொடுப்பான். கை தட்டணும். நீங்கள் எது சொன்னாலும் கை தட்டணும். சரியாக பாடினாலும் கை தட்டணும், சரியாக பாடாட்டினாலும் கை தட்டணும். அவன் சிரித்தாலும் காமெடி பண்ணாலும் கை தட்டணும், காமெடி பண்ணாட்டினாலும் கை தட்டணும். கை தட்டினா உனக்கு இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ பைசான்னு கொடுத்து இந்த கல்ச்சரை உடைக்கிறான். எவ்வளவு கேட்டுக்கட்ட வாழ்க்கை அதுதான் உயர்வானதுன்னு காமிக்கிறான். இதெல்லாம் கை தட்டுது. மக்கள் இது என்னது? குரு இல்லாத மக்கள். இதுதான் உண்மைன்னு அப்படியே நம்பி அதையும் செஞ்சு பார்க்குது. எதுவுமே அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு என்ன பண்ணுது? கல்ச்சரை உடச்சி அப்புறமா ஒரு முறையான ஒரு அரேஞ்சு வாழ்க்கையை, ரிசர்வ்டு வாழ்க்கையை வாழ முடியாமல் பண்ணிடுறாங்க. அது எப்போ நடக்குது? எல்லாம் 15 to 20 நடக்குது. அதுக்குள்ளே அவங்க லைஃப்பில் தான் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கிறாங்களா, இல்லை படித்து வேலைக்கு போய் லைஃப் செட்டில் பண்ணுறாங்களா? இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அது மாதிரி என்ன பண்ணுறான்? இந்த வசீகரத்தை காமிச்சு கவர்ச்சியை காமிச்சு இவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுலேயே சிந்தனையை சிந்திக்க வச்சு இவனுடைய வீரியத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கும்? அவனுடைய புலன்களே அவனை வஞ்சிக்கின்றன. பிராயேன வஞ்சேதி. அது மட்டும் இல்லாமல் சர்மகண்டம்,
என்னது இது? ஒரு மாமிச பிண்டம் இந்த உடம்பு. என்னது? துர்கந்தம் நிறைந்தது. அபானோத்கார ரூபிதம். உடம்புக்குள்ளே காற்று இருக்குது, அதில் அபானன் வந்து துர்நாட்டம் கொடுக்கக்கூடியது, அது நிறைஞ்சது. ரமந்தி நமஸ்தேபிய, இதையே அவன் என்ன பண்ணுறான்? அதுலேயே லயிக்கிறான், அதுதான் வேணுங்கிறான். அதுக்காக இணக்கமும் வணக்கமும் பற்றும் மேலானது, கீழான பொருளுக்கு மேலானது. அரை மணி நேரத்தில் இவனுக்கு 1 மாதம் சேமித்து வச்சுருக்க சக்தி வீணாக போகுது. வேண்டான்னு சொல்ல, நீ மிருகமாக ஆகிடக்கூடாது. அதுக்கு தேவை நீ ஒரு காரியமே சத்காரியம்லையோ இல்லை வந்து ஒரு டார்கெட்டோ சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ரிசர்வேஷன் அவசியம் வேணும். தபஸ்னு பேர், சேமிப்புன்னு பேர். சக்தியை சேமிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன ஆகும்? ஆனால் இவன் எப்படி இருக்கான்? அதுதான் வேணுங்கிறான். பற்றும் நமஸ்தேபிய, வணங்கத்தக்க பொருளாகவும் அது எப்படியாவது சாகசம் பண்ணி அடையக்கூடிய பொருளாகவும் நினச்சி மோகத்தில் வீழ்கிறான். கீழான பொருளுக்கு மேலான முக்கியத்துவம் கொடுக்குறான். நான் தஸ்ய வித்தியத்தே காரியம் ந லிங்கம் பட்சித்த. ஆனால் இதெல்லாம் கடந்து இது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம வந்த வேலை என்ன சொல்கிறான்? நம்ம ஹிருதயத்திலேருந்து சித்தானது மேலே சகசிராரம் ஏறணும்னு சொல்கிறாங்களே பெரியவங்க. இந்த செய்திலாம் கிடைக்காது அவங்களுக்கு. இந்த செய்திலாம் அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த செய்திலாம் எப்போ கிடைக்கும்? எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளவு வாழ்க்கை தரம். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்ட பிற்பாடு கிடைக்கும். 45-50 வயசில் தான் கிடைக்கும் இதெல்லாம். அது எல்லாருக்கும் இல்லை, புண்ணியம் செஞ்சது தான் கிடைக்கும். புண்ணியம் இப்போ தெரியுதா? பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, புண்ணியம் செய்யணுங்கிறது முக்கியங்கிறதுலாம் தெரியுதா? இதுதான் அங்கே இல்லையா? அந்த அறியாமையிலேயே வாழ்க்கை. வாழ்நாள் ஃபுல்லாக அறியாமை தானே. எங்கே வெளிச்சம் இருக்கு? பணம் ஒன்றில் தான் வெளிச்சம் இருக்குது. அப்புறம் போகங்களில் வெளிச்சம் இருக்குது. போகமும் பணமும் வெளிச்சமாக இருக்குது. அதனால் போகம் பண்ணுறான், பணம் சம்பாதிக்கிறான், போகம் பண்ணுறான், பணம் சம்பாதிக்கிறான், போகம்னா சாவுறான். ந தஸ்ய வித்தியத்தே காரியம். ஆனால் இந்த முமுட்சா இருக்கிறவனுக்கு அந்த சிந்தனை தோண்டிடுத்து, எல்லாம் சரியா இல்லையே, எங்கேயோ இடிக்குதேன்னு அவன் சிந்திக்க சிந்திக்க அவனுடைய புண்ணியமானது அவனை கோவிலுக்கு அழைச்சிட்டு வருது. அங்கே ஏதோ ஒரு சத்சங்கத்தில் ஏதோ ஒரு கருத்து அவன் காதில் விழுது. அதை சிந்திக்க ஆரம்பித்து அது சம்மந்தப்பட்ட கனெக்டடான பீப்புளை சந்தித்து ஒரு காலகட்டத்தில் உண்மையை நோக்கி, இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீ பொய்யான வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லுது. வேறு ஒன்றுமே சொல்லலை. அது இல்லாததை இருக்கிறதா சொல்லலை, இருக்கிறதையும் மறைக்கலை. நீ வாழ்கிற வாழ்க்கை தப்பானதுங்கிறத சொல்லு. எது சரியோ அதை விட்டுட்ட, ஃபுல்லாக விட்டாச்சு, மறந்தாச்சு, தெரியாமல் போச்சு. நீ பொய்யில் வாழ்கிறங்கிறது சொல்லுது. நீ சாக்கடையில் வாழ்ந்துட்டுருக்கங்கிறத உனக்கு சொல்லுது. இதை விட என்ன? இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. கிருமீனாம் கேதந்தரம். சாக்கடையில் வாழும் புழு போல் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு அதில் வர மலத்தை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நினைஞ்சிக்கிட்டு சுகமாக இருக்கேன்னு சொல்லுது. அதை தான் மனுஷனும் செய்கிறான்னு சொல்லுது. ஆனால் முமுட்சா இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? இந்த வேலையெல்லாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறான். நதஸ்ய வித்தியத்தே காரியம். அவனுக்கு காரியம் செய்யக்கூடாது, குறைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு அறிவு வேணும். இதுவே ஞானம். கர்மா கர்மா கர்மான்னு அழியாமல், கமிட்மெண்ட்டுன்னு அழியாமல் அதை குறைக்கணும்னு நினைக்கிறான். முதல்ல குறைக்கணும்னு அது அப்படியே நினைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும். பொய் சொல்கிறத குறை அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லாமல் இருக்க பொய்யே இல்லாமல் போயிடும். நான் லிங்கவா விபச்சிதக. இந்த முமுட்சு, இந்த பிரம்மத்தை தேடுறவன், அவனுக்கு எந்த குறியீடும் வேண்டிய அவசியம் இல்லை. சன்னியாசம் எடுத்துக்கிட்டு தான் இறைவனை தேடணும்னு ஒன்றும், ருத்ராட்சம் போட்டுட்டு தான் இறைவனை தேடணும், விபூதி போட்டுட்டு தான், இதெல்லாம் உடல் சித்தம் மனச்சித்த கண்ட்ரோலில் வருது. அதனால் இந்த தீவிரமான இந்த இச்சா வந்துடுச்சு, முமுட்சு வந்துடுச்சுன்னா அவன் எந்த அறிகுறிகளையும் அவன் என்ன பண்ணுறதில்ல, அணியறதில்லை. நிர்மமம், எதையும் பிடிக்கிறதில்ல. இப்போ நமக்கே தெரியாது, நமக்கு பார்க்குற பொருளாக நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அது அத்தியாவசியமாக அனாவசியமாங்கிற அறிவும் இல்லை. பார்க்குற எல்லா பொருளும் வேணும், பிடிச்சிக்கிறது பற்றுன்னு பேர்.
அப்புறம் எனது நான் எனதுங்கிறது அது அந்த அந்த பற்றுக்காக சிந்திக்கிறது. அதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்பான், அந்த பணத்துக்காக ஓடுறது, அதுக்காக கர்மா செய்கிறது, என் மொத்த எனர்ஜி அங்கே விட்டுறது, அப்புறம் நைட்டு டயர்டாக வருது. நிர்மமம், அதனால் எந்த பற்றும் இல்லாமல், நிர்பய எந்த பயமும் இல்லாமல், சாந்தகா இப்போ தான் அவன் சாந்தமாக இருக்கான். நிர்த்வந்துவ, நேற்று சொன்னேன் இல்லையா, எந்த விருத்தியும் அவனுக்கு கிடையாது. ஏகப்பட்ட விருத்தி வச்சுருந்தான் இல்லையா, இதுதான் புத்திசாலித்தனம். கர்மாவை குறைக்கணும்னு நினைக்கணும். முதல்ல கர்மா குறைஞ்சா ஆசை குறைஞ்சி போயிடும், இல்லைன்னா ஆசை குறைஞ்சா கர்மா குறையும். டைரெக்டாக கர்மாவை குறைக்கணும்னா ஆசையெல்லாம் குறைச்சிடணும். முதல்ல அத்தியாவசியத்துக்கு வாழணும், அப்புறம் சௌகரியத்துக்கு வாழணும். அதுக்கு மேலெல்லாம் நம்ம எல்லாருமே போகிறோம். அங்கே தான் பிரச்சனையே உருவாகுது. சாப்பாடு இல்லைன்னா ஒருத்தன் ஓடுறான், வீடு இல்லைன்னா ஒருத்தன் ஓடுறான், அதுக்கு மேலே அவன் நிறைய தேடுறான். அதில் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறான், அதுக்காக உழைச்சி கொட்டணும்னு நினைக்கிறேன். காசு வேணும், அதுக்காக உழைச்சி கொட்டணும். காசு வேணும்னு நினச்சிட்டாலே உழைச்சி கொட்டுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இச்சா என்ன பண்ணிடும், தூக்கிடும். அறிவு இல்லைன்னா அடைய முடியாது, அறிவு வேணும். ஸோ இதெல்லாம் சொல்ல நிர்த்வந்தம், துவந்தம் இல்லாமல், மனப்போராட்டம் இல்லாமல், அவர்ண போஜன் எங்கே சாப்பாடு கிடைக்குதோ லைட்டாக சாப்பிட்டுட்டு, வனப்பிரசி சன்னியாசியோடைய நெறிமுறைகள். ஆனால் இதில் நம்ம ஒரு இல்லறத்தானே ஒரு 25% சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. வனப்பிரசத்துக்கு வந்தவங்க, 50 வயசுக்கு வந்தவங்க, வேதாந்தத்தில் இருக்கிறவங்க இதில் 50% ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த முனிகி கௌபீன வாசா, கௌபீனம் அணிஞ்சிக்கிட்டு, ஷான் நக்னம் அல்லது நக்னமாக, நேக்கடா, வா தியான தத்பரக, எப்படி இருந்தாலும் அவனுடைய சித்து எங்கே இருக்கு, சத்த நோக்கியே இருக்கு. தியான தத்பரக, இந்த இவனுடைய கவனமானது அந்த பரத்தின் மீது இருக்கிறது. இந்த பரத்தையே நினச்சின்னு இருக்கான். அவன் ட்ரெஸ் போட்டிருக்கானா, அழுக்காக போட்டிருக்கானா, சுத்தமாக போட்டிருக்கானா, அந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு இல்லை. ஏவம் ஞானப்பரோ, எப்போதும் ஞானத்திலேயே நிற்கிறான், ஞான நிஷ்டை. அதை தொடர்ந்து செய்கிறான், யோக நிஷ்டை. பிரம்மபூயாய, பிரம்மத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கிறவன், திரும்ப திரும்ப நினைக்கிறவன், சிந்திக்கிறவன். இப்போ நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் 6000 எண்ணெய்கள், 6000 குப்பைகளை சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த 6000த்தையும் ஒன்று சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த 6000ம் இல்லாமல் போயிடும். அதான் பதியை அணுக பாசம் விலகும். இப்போ நீ 6000 எண்ணத்தை நான் சிந்திக்காமல் இருக்கிறது வழி என்னன்னா, பதிய என்னன்னு உனக்கு ஒரு நல்ல உயர்வான டார்கெட்டு, இதை அடைஞ்சால் எல்லாத்தையும் அடையலான்னு சொல்லுது. எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, அதுதான் பிரம்மம். எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அந்த 1% இருக்கிற அந்த அல்பத்தை மகத்தா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதோட தொடர்பு கொள்ளணும். எப்படி தொடர்பு கொள்வது, விசாரத்தினால தொடர்பு கொள்ளணும். அதனால் டெவலப் ஆகுமா அந்த உள்பொருள்? ஆமாம், டெவலப் ஆகுது. ஏன், அதோடைய விஸ்வரூபம் என்னது, அதுக்கு நீயும் அறிவோ அதுவும் அறிவோடு சேர்றதுனால அது டெவலப் ஆகுது. லிங்கே சத்யபி கல்வ அஸ்மின் ஞானமேவகி காரணம். நீங்கள் லிங்கங்கள் போட்டிருந்தாலும், விபூதி, ருத்ராட்சம், இந்த மாதிரி தாடி வச்சுக்கிறது, அந்த மாதிரி முறையெல்லாம் வச்சுருந்தா உபநயனம் அதெல்லாம் எடுத்துடுறோம். அதெல்லாம் இருந்தால் கூட ஞானமேவகி காரணம். நீ முக்தி பெறுவதற்கு ஞானம்தான் காரணமாக இருக்குது, புறப்பொருள் கிடையாது. அதனால தான் அவங்க முண்டன் பண்ணுறாங்க, உபநயனத்தை எடுக்கிறாங்க, சிகாவும் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் சிகாவும் உபநயனம் தேவை. உபநயனம் வேதாந்தம், சிகா ஞானம். முருகனுடைய மயில் வேதாந்தம், அந்த கையில் வச்சிருக்கிற வேல் ஞானம். லிங்கே சத்யபி கல்வ அஸ்மின் ஞானமேவகி காரணம். ஞானமே முக்தி தரும், வெற்றி தரும். நிர்மோக்ஷயா பூதானாம் லிங்க கிராமோ நிரத்தக. நீ
லிங்கமே நமக்கு இது கொடுத்துரும். லிங்கம்னா அந்த அடையாள குறிகளே. புறத்தில் நீ அணிஞ்சிருக்கக்கூடிய அது ஏகதண்டமாக இருக்கட்டும், திரிதண்டமாக இருக்கட்டும், காவியாக இருக்கட்டும், இது ருத்ராட்சமாக இருக்கட்டும், அது மோட்சத்தை கொடுத்துறாது. ஞானமேவகி காரணம், ஞானமே காரணம். என்ன சந்தம் நாச்ச அசந்தம். யார் சாது, நாச்ச அசந்த் எல்லாம் முரடன், நான் ஸ்ருத்தம் படிக்காதவன், நான் பகஸ்ருத்தம் அதிகமாக படித்தவன், நான் சுவருத்தம் சத்காரியங்களை செஞ்சவன், நான் திருவருத்தம் செய்யாதவன் அல்ல தவறானதை செய்தவன். வேத அறிந்து கச்சித் ச பிராமணக, இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் முரடன், இவன் சாது, இவன் நல்லது பண்ணவன், இவன் நல்ல, இதெல்லாம் பிராமணன், அதாவது இறைவனை தேடுபவன். பிராமணன்னா இறைவனை தேடுபவன், தேடியவன், தேடிக்கொண்டிருப்பவன். முமுட்சு தான். யதி, ரிஷி, முனி, முமுட்சு இவங்கெல்லாம் பிராமணர்கள். பிரம்மத்தை தேடுபவர்கள் பிராமணர்கள். அவன் இதெல்லாம் பார்க்கறதில்லை. பிராமணக அவன் பார்ப்பதில்லை. தஸ்மாத் லிங்கோ தர்மஜோ பிரம்ம விருத்தம் அனுவிருத்தம். அதனால் அதனால் லிங்கோ குறையீடு இருக்கோ இல்லையோ, தர்மஜோ அவன் தர்ம சிந்தனை அவனுக்கு இருக்குது. தான தர்மம், வைதிக அறிவு இருக்குது. அப்புறம் பிரம்ம விருத்தம், பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்ம விருத்தம் அனுவிருத்தம், அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை தொடர்ந்து சிந்திக்கிறவன். அனுவிருத்தம் தொடர்ந்து சிந்திக்கிறவன். இதெல்லாம் எதுக்கு? 12 ஆண்டுகள் தான். ஒரு ஜீவன் முக்த நிலைக்கு வந்துட்டு அப்புறம் கூட நீ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்வேன். நீ ஜீவன் முக்தன் ஆனதுக்கப்புறமா, உனக்கு ஞானம் வந்ததுக்கப்புறமா, அதுக்கப்புறம் நீ சித்தியை தேடிக்கோ. நீ இல்லறத்தில் எப்படிலாம் வாழுன்னு நினச்சி அப்படி வாழு. அதை கடைசியில் வச்சுக்கிறேங்கிற, கடைசியில் இருப்பியா நீ? கடைசியில் முடியுமா? உனக்கு குரு கிடைப்பாங்களா? இல்லை அவங்க சொன்னாலும் நீ ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியுதா? இல்லையே, போச்சே. அதனால் எதை முதல்ல செய்யணுங்கிறத கடைசியாக செய்கிறேன், அப்புறம் செய்யாமலே விட்டுறேன். நேரம் இல்லை, அப்புறம் எனக்கு உடம்பு முடியல. உடம்புக்கு குளிக்கிறதும், பவுட்ரு போட்டுக்கிறதும், வஸ்திரம் போட்டுக்கிறதும், சென்ட் அடிச்சுக்கிறதும், உடம்பே நான் நினச்சி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ள ஒரு நாளாவது உயிரோட தொடர்பு கொள்கிறோமானா இல்லை. அதனால் அனுவிருத்தம் பண்ணாதான், தொடர்ந்து சிந்திச்சாதான் அது வளரும். கூட தர்மாசிரித்தோ வித்வான், இந்த மறைப்பொருளை பிரம்ம ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தவன் வித்வான். அஞாத்த சரித்தோ சரித்த, அந்த பிரம்ம ரகசியத்தை அறிந்தாலும் அவன் லைஃப் ஃபுல்லாக அஞாத்த சரித்தம், அறியாதவன் போலவே தன்னை காமிச்சிக்கிறது இல்லை. தான் ஞானிங்கிறத அவன் காமிக்கிறது முக்கியமாக மறைக்கிறான். இப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? ஞானம் இருக்கிறவனும் சைலண்ட்டாக இருப்பான், முட்டாளும் சைலண்ட்டாக இருப்பான். அதில் பல கேட்டகரி இருக்குது. அதில் ஞானம் இருக்கிறவன் தன்னை மறைக்கிறான்ங்குது, மறைச்சிக்குவோன்னுங்குது. அஞாத்த சரித்த சரத்தா, தெரியாதவன் போலவே நடந்துக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. தியான தத்பரகன்னு சொல்லியாச்சு. சதா அவன் இறைவனை தான் தியானிக்கிறான். சந்திக்தக சர்வபூதானாம், அவனை பார்த்தா இவன் ஞானியா பிச்சைக்காரனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். சந்திக்தக சர்வபூதானம், எல்லா ஜீவராசிகளும் அவனை பார்த்தா அறியாதவன் மாதிரியும் முட்டாள் மாதிரியும் ஒன்றும் தெரியாத மாதிரியும் இருப்பான், சைலண்ட்டாக இருப்பான். அதனால் சர்வபூதானம் சந்திக்தக, அவனை பார்த்து சந்தேகப்படுது. வர்ணாசிரமம் விவர்த்தித்தக, வர்ணாசிரமத்தை கடந்துட்டான். வர்ணாசிரமம்னா என்னது? இந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிருகஸ்தம், பிரம்மச்சரியம், அதெல்லாம் கடந்து தான் விவர்த்தித்தக. அந்த பிளைண்டாக
ஜடவத்து ஜடத்தை போல். சாப்பி மூக்க வச்சு நேற்று சொன்னேன் இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடியே வான மூக்கவத் மகி சரதே, பூமி போல் மகி இந்த பூமியில் சரே சுற்றிக்கிட்டு இருப்பான், நடந்துகிட்டு இருப்பான். நான் திருஷ்டுவா சாந்த மனசம், தம் திருஷ்டுவா சாந்த மனசம், எப்போதும் எப்படி இருப்பான்? சாந்த மனசு, அமைதியாக, மன அலையில் அப்படியே ஒரு இடத்துல நிற்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி நிச்சயம் ஆகிடுச்சு. ஏகாகிரம் நிருத்தம் நிஷ்டை சமாதி. இப்போ என்னவாயிட்டான்? அவன் சாந்த மனசாயிட்டான். ஸ்பிருகையாந்தி தேவ திவோய்கசக, அதாவது தேவர்கள் கூட அவனோட நட்பு வச்சுக்கிறதுக்கு அவன் அமைதியாக இருக்கிறத பார்த்து தேவர்களோட அவனுக்கு, அதனால தான் அவனுக்கு எந்த இடத்துலையும் அவனுக்கு குறைபாடே இருக்காது. அவனுக்கு பசிக்கிற நேரம் அவனுக்கு சாப்பாடு வரும், தாகம் அடிக்கிற நேரம் தண்ணீர் வரும். எங்கே போனாலும் அவனுக்கு ட்ராக்கு என்ன பண்ணுவான்? நம்ம அவன் கிட்டக்க போனாலே இந்த குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனால் சிரிக்கும். ஏன்னா சாதாரண சிரிப்பு இல்லை, அந்த குழந்தைங்களுடைய சிரிப்பு. கோவிலில் வரும்போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க அழுவும். உள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். கிட்டக்க வராது, ஓடும், அங்கே ஓடும், இங்கே ஓடும், அழுது 2 பண்ணும். சில குழந்தைங்க சம்மந்தம் இல்லாமல் சவுண்டு கொடுக்கும், அது ஒரு மொழியில் பேசும், சிரிக்கும். ஒரு யூடியூப்பில் ஒரு இது பார்த்தேன், அமிர்தானந்தமயி. அவங்க கிட்ட குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, குழந்தை கை கொட்டி சிரிக்குது, கடவுளை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்குது. என்ன சொல்கிறது அது? அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை அந்த குழந்தையிலே நம்ம கடவுளை பார்க்கலாம். அது அந்த அம்மா பார்த்தோன்னே கிட்டக்க வந்தோடனே அப்படி சிரிக்குது. அவங்க கிட்ட கை குழந்தை என்னது தொடர்பு கொள்ளும். இந்த ஸ்பிரிட்டே கடவுளை பார்த்தா தொடர்பு கொள்ளும், தெரிஞ்சிடும். குழந்தை ஞானியும் ஒன்று தெரியும்ல, நேற்று கூட சொன்னேன்னு. அதனால் தேவர்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ள விரும்புவர். லிங்க அபாவாத் கைவல்யமிதி பிரம்ம அனுசாசனம். குறியீடுகள், இந்த ஜடாமுடி, தாடி, ஜடாமுடி, ஏகதண்டம், காவி, இதெல்லாம் அவசியம் இல்லைங்குது. யாருக்கு? ஞானிக்கு, ஞானம் பெற்ற பிறகு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு? ஒரு கவச்சம், ஒரு என்னது, ஒரு கவசம்தான், ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறது. அதுக்குள்ளே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னை வந்து எனக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. என்ன ஏகாந்தமாக இருக்கணும், சாஸ்திர அத்தியனம் பண்ணணும், குருவோட விசாரம் பண்ணணும். அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா இந்த லிங்கம்லாம் அபாவத்தை அவசியம் இல்லை, தேவையல்ல. கைவல்யமிதி, கைவல்யம் எப்போ கிடைக்கும்? பிரம்ம அனுசாசனம், பிரம்மத்தை தொடர்ந்து சிந்திக்கிறதுனால கைவல்யங்கிற அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். அத்தக நாரதக பிதாமகம் சந்நியாசவிதிம் நோ புருஹீதி. மறுபடியும் பிறகு நாரதன் பிதாமகை பார்த்து சந்நியாச விதிகளை மேலும் எங்களுக்கு புருஹூதி கூறுங்கள், பப்ரச்ச என்று கேட்டனர். பிதாமக ததேத்திய அங்கீகரித்த ஆத்துரை முறையாக கிரமமாக வர்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சன்னியாசம். ஆத்துரை திடீர்னு எனக்கு வைராக்கியம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருப்பான், டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுருவான், டக்குன்னு நடக்கும். இந்த இதெல்லாம் சில பேருக்கு அப்படி உண்டு, ரமணருக்கு அப்படி தான் நடந்துச்சு. செகண்டு அண்ணாமலை அருணாச்சலா அந்த வார்த்தையை என்ன பண்ணுச்சு, அழைச்சிட்டு வந்துடுச்சு. என்னது அழைப்பு. அதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். நிதித்தியாசனம்னா என்ன? இந்த வார்த்தை, எந்த வார்த்தை உங்களுக்கு மனக்கிளர்ச்சி ஏற்படுத்துதோ அந்த வார்த்தையை தொடர்ந்து சிந்திக்கணும். இப்போ எனக்கு சர்வஜ்ஞன்னு ஒரு வார்த்தையை உபதேசம் பண்ணியிருக்காருன்னா அந்த வார்த்தையை சிந்திக்க சிந்திக்க 1000 அர்த்தம் வருது.
அந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம மனசில் ஒரு மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய மனோ கிளர்ச்சியை ஒரு ரசாயன மாற்றத்தை அது உருவாக்குது. என்ன காரணம்? அந்த வார்த்தையினுடைய சாரம், ஆழம், சக்தி. வாக்குக்கு சக்தி உண்டு, ஏன்னா அதில் ஓங்காரம் இருக்குது. டெய்லி சர்வஜ்யங்கிற வார்த்தையை நான் பார்த்துட்டேன், டேபிள்லேயே எழுதியிருக்கேன். சர்வஜ்யங்கிற வார்த்தை என்ன இருக்கணும்? நூக்கன் காரணம், இதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த உபநிஷத்தில் 108 உபநிஷத்துலேயும் யார் எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும், தெரிஞ்சிருக்கணும். எந்த மந்திரத்தை எடுத்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஞானத்தை வளர்த்துக்கோன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்ட போகிறோம். வேறு வியூஸ் எல்லாம் டபுள் ஆகிருக்கு. ஒரு மாதத்துக்கு 2500 பேர் பார்த்ததில் 5000 பேர் பார்க்குறாங்க. 5000 பேர் பார்த்து 90 பேர் ஜாயின் பண்ணியிருக்கான். பார்க்குறவன் எல்லாருமே பண்ண முடியாது. இது ரொம்ப பொறுமையாக இருக்குது. இது தேடுறவன் தான் இதை சிந்திக்க முடியும். அது மாதிரி 88 பேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆச்சரியம்தான். அப்படியே டபுள் ஆகிருக்கு. இன்னும் மேலே குறையுமா அதிகமாகுமா? இந்த 88 பேர் இருக்கான்னா அவன் எல்லா ஆடியோவும் பார்ப்பான். விட்டுருவானா? அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டானா என்ன பண்ணுவான்? உள்ளே என்னென்ன பண்ணியிருக்காரு இவருன்னு ஆராய்வான். நம்மளை தேடுவான். நம்மளுடைய இந்த சக்தி எதுலெல்லாம் ரகசியத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறது தேடும். எல்லாத்தையும் கேட்பான். கேட்கட்டும், நல்லாயிருக்கும். இப்போ அடியனுடைய ஒர்க்கு அடுத்த 1000 வருஷம் வேலை செய்யுங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு. இது ரிகர்சல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரையல் தான். நிறைய இன்னும் ஆழத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், போகிறோம், போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? என்ன சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். நீ உன்னுடைய ஒர்க்கை சின்சியராக ஒரு பாயிண்ட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண, கல்லை போட்டுக்கிட்டே இரு. அது அலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அலை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கரையை தொடும், இறைவனை தொடும். இறைவன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ டாப் 10க்கு வந்திருக்கு. நம்மளுடைய ஆடியோ ஓப்பன் பண்ணால் டாப் 10ல் வந்துடுது. இன்னும் முயற்சி பண்ணால் பண்ண முடியுமா? வருமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர்? 1,00,000 பேர் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லையா? ஆடியோஸ் போடுறாங்களா இல்லையா? வீடியோ போடுறாங்களா இல்லையா? அத்தனையும் தாண்டி வந்திருக்கு. இப்போ டாப் 10க்கு வந்துருக்கு. இப்போ சாயந்தரம் எடுத்து பார்க்குறோம், 4வது வீடியோ வருது. 4வது வீடியோவிலே குமரன் வேதம் வருது. ஸோ அதை கேட்குறவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முருகனை பார்க்க கண்டிப்பாக குமரங்குன்றம் வருவான். இது எப்படி குமரங்குன்றம் ஞானப்பீடமாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதேமாதிரி இந்த தமிழ்நாடு ஞான பூமியாக இன்றைக்கோ நாளைக்கோ மாறும். அதை பார்த்துட்டு போகணும். அதான் விஷயம். நம்ம கொடுத்துருக்குற ஒர்க்கு கடமையை செய்ப்பான்னு எதிர்பார்க்காதன்னு ஒர்க்கை முடித்தாச்சு. ஆனால் அதோடைய ரிசல்ட்டும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் பார்த்தால் ஆனந்தம். நம்ம யார் இருக்கோம் எங்கே இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் நம்ம ஆடியோ கேட்டுன்னு இருப்பான், சிந்திச்சிட்டு இருப்பான். பிரம்மத்தை தானே சிந்திச்சுட்டு இருக்க போகிறான். அதனால் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ராமானுஜர் சங்கரர் செய்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க ஒருத்தவங்களுக்கு 1000 வருஷம் கேப் இருக்குது. அதே அடுத்த 1000 வருஷத்தில் முருகப்பெருமான் இப்போ இந்த உபநிஷத்துலாம் தமிழ் பண்ணுறாரு, விசாரத்தோடு பண்ணுறாரு. அதனால் இது அடுத்த 1000 வருஷம் வேலை செய்யும். பார்க்கலாம். ஆனால் போகிறதுக்குள்ளே இந்த 1 கோடி பேருக்கு வீட்லேயும் உபநிஷத்து இருக்கும், ஆடியோ இருக்கும், குமரன் வேதம் இருக்கணும். அதனால் இப்போ என்னாச்சுன்னா மறுபடியும் மேற்கொண்ட விதிகள் ரொம்ப க்ளோஸாக நெருங்குறாங்க. சந்நியாசாசிரமத்துக்குள்ளே மறைமுகமாக இதை செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன மறைமுகமாக செஞ்சிட்ருக்காங்க? மடத்தில் என்ன பண்ணுறாங்க? எப்படி சன்னியாசம் எடுக்கிறாங்க? எப்படி ஹோமம் பண்ணி அதை அவனை வந்து சாமானியனாக இருக்கிறவனை, கிரகஸ்தனாக இருக்கிறவனை வனப்பிரசத்துக்கோ இல்லை சன்னியாசத்துக்கோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மந்திரங்கள் சொல்லுது. ஒரே மந்திரம் தான், பெரிய மந்திரம். பார்க்கலாம். இப்போ அந்த கேள்வி கேட்டாச்சு. அப்போ அங்கீகரித்த ஆத்துரை என்னன்னது? ஆத்துரைனா ரொம்ப ஆர்வம். திடீர்னு வந்துடும் அவனுக்கு, சொல்லவே முடியும். எங்கேயோ இருப்பான், எந்த பொசிஷனில் இருப்பான், டாப்பில் இருப்பான். பல பேர் உண்டு உதாரணங்கள்.
நம்ம கூட அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சன்னியாசம் எடுக்கிற எண்ணங்கள் வரல. முக்தி அடையணும், சித்தி பெறணும், நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. அதுக்காக பராவைராக்கியம்னு சொல்கிறது பேர் தான் பராவைராக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காரியத்தை பண்ணுறது. இந்த காரியத்தை தவிர வேறு எதையுமே பார்க்கறது இல்லை. அது மாதிரி முடியுமா? ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அது பேர் ஆத்துரைன்னு பேர். பராவைராக்கியம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதை முடிக்கணும் முதல்ல அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி வேலையாக தான் நினைக்கிறேன். இதையே வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்னு நான் நினைக்கலைங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையா? இந்த காரியத்துக்காக 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறான்? முக்தியை நோக்கி பயணிக்கிறான். ஒரு ஆசிரமத்தில் 7 வயசில் போகிற பையன் கிரகஸ்தம் போகாமல் டைரெக்டாக சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வராங்கல்ல. எதுக்கு வராங்க? முக்தி அடையணும், சாஸ்திரம் ஃபுல்லாக படிக்கணும்னு தானே. அதுக்கு 70 வருஷம் ஆகி பூர்த்தி ஆகுதா ஆகலையான்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகள் போதும் போதும் போதும். அதுக்கப்புறம் நீ தியானம் பண்ணுறதுக்கு வேணால் 12 ஆண்டுகள் வச்சுக்கோ. எஞ்சிருக்கிற வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துட்டு போ. வறுமையில் செம்மைங்கிற முறை வாழ்ந்துட்டு போ. என்ன தப்பு இருக்குது? இல்லையா நீ சாதிக்க போகிறன்னா ஏதாவது ஒரு லௌகிக டார்கெட் வச்சு கூட ஒர்க் பண்ணினா எல்லாத்தையும் சாதிக்கலாம். இவ்வளோ கடினப்பட்டு ஹார்ட் அட்டாக் வராமல் சாதிக்கலாம், துக்கப்படாமல் சாதிக்கலாம், விளையாட்டாக சாதிக்க. கரிஷ்மான்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி சாதிச்சுட்டு போகலாம் இந்த ஞானம் இருந்தால். ஏன் நாமளே சொரூபத்தில் இருந்து வேலை செய்கிறோம். உடம்பு வேலை செய்யலை, மனம் புத்தி அகங்காரம் சித்தம் வேலை செய்யலை, உயிர் வேலை செய்யுது. அப்போது இப்போ நம்ம எதில் வேலை செய்கிறோம்? மனதில் தான் வேலை செய்கிறோம், அறிவில் கொஞ்சம் வேலை செய்கிறோம், மற்றதை உடம்பில் வேலை செய்கிறோம். உடம்பை விட சூக்ஷ்மமானது மனசு, மனசை விட சூக்ஷ்மமானது புத்தி, புத்தியை விட சூக்ஷ்மமானது உயிர். இங்கே உயிரில் இருந்து செய்கிற வேலை தான் 100% வெற்றி அடையும். எளிமையாகவும் இருக்கும். அதனால் இப்போ அந்த ஆசிரமத்து பேர் துரியாசிரமம்னு பேர். ஏன்னா துரியத்துக்கு போகிறான், 4வது நிலைக்கு போகிறான், உயரத்துக்கு போகிறான், சகசிராரத்துக்கு போகிறான். அவனுடைய வாழ்க்கை தரம் இந்த புழுப்பூச்சி கிருமினாம் கேதந்தரம்னு வந்துச்சுல. கிருமினாம் கேதந்தரம், சாக்கடையில் வாழ்க்கை, கிருமியை போல. அப்படி இல்லாமல் மேன்மையான வாழ்க்கை துரியாசிரமம். 4வது ஆசிரமம் சந்நியாசம். ஸ்வீகாரார்த்தம் ஏற்றுக்கொள்வதற்காக. கிருச்சோ என்ன செய்யணும், செய்ய வேண்டிய முறைகள்லாம் என்ன? இல்லை பிராய்ச்சித்தம் செய்யணுமா? பிராய்ச்சித்த பூர்வகம். இந்த சன்னியாசத்துக்கு முன்னாடி என்னென்ன பிராய்ச்சித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 8 விதமான ஸ்ராத்த கர்மாவை சொல்லும். ஸ்ராத்த கர்மானா சிரத்தையாக செய்ய வேண்டிய வேலைகள். அவன் இந்த இதை விடுறான், இல்லறத்தை விடுறான், இல்லை வனப்பிரசத்தை விடுறான், விட்டுட்டு சன்னியாசுக்கு போகிறான். அசசாத்தியம் 8 விதமான ஸ்ராத்த குறியாது செய்யணும். தேவரிஷி, திவ்ய, மனுஷிய, பூத, பித்ரு, மாதா, ஆத்மா, ஏத்திய, இதெல்லாம் அந்த ஆசிரமத்தினுடைய பேர். தேவ, ரிஷி, திவ்ய, மனுஷிய, பூத, பித்ரு, மாத்ரு, அதான் மாத்திர, ஆத்மா, ஏத்திய, இவைகள் அஷ்டஸ்ரத்தானி 8 வகையான ஸ்ராத்தங்கள் குறியாத் சொல்லப்படுகிறது, செய்ய வேண்டும். பிரதமம் சத்திய, முதல்ல உள்ளது தான் சத்திய. வசு சஞ்சகான்மிஷ விஸ்வான். என்னன்னா இந்த சத்திய, இந்த முதல் ஆசிரமத்துக்கு வசுக்களை கூப்பிடணும், சத்யதேவை கூப்பிடணும், வசுக்களை கூப்பிடணும், அழைப்பு கொடுக்கணும், மந்திரங்களால் அழைப்பு கொடுக்கணும். இந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தணும். தேவான் தேவஸ்ராத்தே, அப்புறம் தேவஸ்ராத்தம். அங்கே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை கூப்பிடணும், அழைப்பு. இந்த ஹோமத்துக்கு இவங்க வருவாங்க. அப்புறம் ரிஷி ஸ்ராத்தம். ரிஷி ஸ்ராத்தத்தில் தேவரிஷி, சத்ரியாஷி, ராஜரிஷி, சத்திரியர்களாக ராஜா இருப்பாங்க. இவர் விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்து ரிஷியாக போனாங்க இல்லையா. யமுனாச்சாரியர் கூட
இதுவாக இருந்தது. யமுனாச்சாரியார் இப்போ போகிறமே வீராணம் காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம் அங்கே ராஜ்யத்தில் இருந்தவர், அவர் அங்கே பிறந்தவர் யமுனாச்சாரியார் ஆளா வந்தார்னு சொல்லக்கூடியவர். பிராமணனாக இருந்தார். ஒரு சந்தேகத்துக்காக ராஜாவை பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு போட்டியில் கலந்துக்கிறாரு. ராஜ்யத்தை எழுதி வச்சிடறாங்க. அவங்கெல்லாம் சத்ரியஷி, ராஜரிஷின்னு பேர். மனுஷ ஷீனா, அப்புறம் மாணவன், அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கணும். அப்புறம் திவ்ய சிராதத்தில் ஆதித்யா, வசு, ருத்ராதி இவங்களையெல்லாம் கூப்பிடணும். ரூபானம். அப்புறம் மனுஷ சிராதத்தில் சனக்க சனந்தன, சனத்குமார, சனத் சுஜாதான் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கணும். பூத ஸ்ராத்தே, அந்த ஸ்ராதத்தில் பிருத்திவியாதி பஞ்சமகாபூதானி, பூமி பஞ்சபூதங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். சக்ஷராதி கரணானி இந்த புலன்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். அப்புறம் சதுர்வித பூத கிராமான், சதுர்விதனா சொல்லுவோம் இல்லையா, நீரில் பிறக்கிறது, முட்டையில் பிறக்கிறது, வியர்வையில் பிறக்கிறது, தரையில் பிறக்கிறது, பூமியிலேருந்து பிறக்கிறது. உத்பஜி, ஸ்வேதஜி, அண்டஜி இப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி 4 வகையான இந்த பிறவிகளை கூப்பிடணும். அப்புறம் புத்திரஸ்ராத்தத்தில் யார் யாரை கூப்பிடணும்னா பித்ரு பிதாமக, அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா. பித்ரு பிதாமகன்னா பாட்டனார்னு அப்பாவுடைய அப்பா, தாத்தா. பித்ரு அப்பா, பிதாமக அப்பாவுடைய அப்பா, பிரபிதாமகான் அப்பாவுக்கு அப்பா. அதே மாதிரி மாத்ரு ஸ்ராத்தம் இருக்குது. அவங்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணால் மாத்ரு அம்மா, பிதாமகி அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய அப்பா, பிரபிதாமகி அவங்க அப்பாவுடைய அப்பா அப்படின்னு கூப்பிடணும். இவங்கெல்லாம் அழைப்பு கொடுக்கறது. எந்தெந்த மந்திரங்களால் அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது. இவங்ககிட்ட யார் இதெல்லாம் சன்னியாசி ஆக போகிறார் இவர். இதெல்லாம் ஒரே நாள் பண்ணுவாங்க. ஆத்மஸ்ரத்தா, அடுத்து ஆத்மஸ்ரத்தாவில் ஆத்ம பித்ரு தன்னையே கூப்பிட்டுக்கணும். அப்புறம் பித்ரு அப்பாவை கூப்பிட்டுக்கணும். பிதாமகன் தாத்தாவை கூப்பிட்டுக்கணும். இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் அர்ச்சிக்கணும், பூஜிக்கணும், மரியாதை பண்ணணும். ஜீவாத் பித்ருக்கு தந்தை இருக்காங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் இல்லைன்னா வேறு, இல்லைன்னா கூப்பிடணும். இருக்காங்கன்னா அவசியம் இல்லை. சேத் பித்தரம், அப்பாவை விட்டுட்டு, தியக்துவா விட்டுட்டு, ஆத்மன் தானும் பிதாமகம் தாத்தாவும், பிரபிதாமகர் பாட்டனர் அவங்களெல்லாம் கூப்பிடணும். சர்வத்திர யுக்ம கிருப்தியா பிராமணான்னு 2 பிராமணர்களை கூப்பிடணும். அவங்கள கூப்பிட்டு தான் அவங்களுக்கு பதிலாக பூஜை. பிராமணான்னு சரியேத் ஏகாத பக்ஷே அஷ்டாத வரபக்ஷே, ஒரு ஸ்ரத்த ஒரு ஸ்ராதத்தை இல்லை 8 ஸ்ராதத்தை ஒரே நாளில். ஸ்வசாக்கா, உங்கள் எந்த வேதம் இல்லை கோத்திரம் குலம்லாம் தெரியணும் இல்லையா. நமக்குலாம் தெரியாது. அதுக்கு என்ன காரணமோ சரி, அதுக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி வரல. அந்த தாத்தாவுக்கு தெரிஞ்சிருந்தால் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பாவுக்கு தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது தப்பு இல்லை. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னே தெரில. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பாடு தூக்கம், வேலை போகம், சாப்பாடு தூக்கத்திலே இருந்திருக்கான். ஸ்வசாக்கான்னு எவனுமே சன்னியாசனம் எடுத்துருக்க மாட்டான். யாரை பார்த்து சன்னியாசங்கிறவா, எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. சன்னியாசம் சொல்லியிருப்பான். நம்மளாம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவான். அதனால் ஸ்வசாக்கா அனுகதம். இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு
தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். எப்படி இவ்வளோ விஷயம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு. நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அதில் இருக்க தமிழ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது தெரியும் எனக்கு, தமிழ் பண்ண தெரியும், அது நல்லா தெரியும். சான்ஸ்கிரிட் ஹிந்தியும் பண்ண தெரியும். ஸ்வசாக்கா அனுகதம், தன்னுடைய ஷாக்கானா என்னது? இந்த வேதத்தில் இப்போ யஜுர்வேதம்னா கிருஷ்ண யஜுரா, சுக்ல யஜுரா, எந்த ஷாக்கா எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து அனுகதம் மந்திரைரஷ்ட, மந்திரங்களை தனது பிரியப்படி மந்திரங்களை ஸ்ரத்தானிய ரொம்ப ஸ்ரத்தையுடன் அஷ்டதினேஷோ 8 நாட்கள்லையோ வா ஏக் தினே அல்லது ஒரே நாள்லையோ பித்ருயாகோக்த இந்த பித்ருயாகத்தை சொல்லப்பட்டபடி விதானேன முறைப்படி விதிப்படி பிராமணனை கூப்பிட்டு அபியஸ் அர்ச்சனை செய்து பூஜித்து புக்துவா அந்தம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து யதா விதி நிவர்த்தம் என்ன விதியோ அதை கரெக்டாக பூர்த்தி செய்து பிண்ட பிரதானானி நிவர்த்தியம் பிண்டம் கொடுக்கணும், தானம், பிண்ட தானம். அப்புறம் தட்சிணா கொடுக்கணும் அந்த பிராமணர்களுக்கு. தாம்பூலம் கொடுக்கணும். தோஷயித்வா, இந்த குறையும் இருக்கக்கூடாது. பிராமணான்னு பிரேஷயித்வா, அவங்கள கரெக்டாக அழைச்சிட்டு போகணும், அனுப்பி வைக்கணும். சேஷகர்மா, அதில் இந்த யாகத்தில் எஞ்சிருக்கிற பொருட்களை சேஷகர்ம சித்தியர்த்தம் சப்தகேஷான விசுர்ஜய, 7 முடிகளை தலையில் வச்சுட்டு 7 முடிகளை மொட்டை அடிக்க போகிறாங்க. சப்தகேஷான் விசுர்ஜய சேஷகர்ம பிரசித்தியர்த்தம், சேஷகர்மத்தை இப்போ எடுக்க போகிறாங்க, முடிய எடுக்க போகிறாங்க. கேஷான் சப்தாஷ்ட 7 8 துவஜக, இந்த துவஜ் என்ன பண்ணணும்? வாபயேத் மொட்டை பூர்வம் கேசஸ்ரமசு, அப்புறம் முடியை சரி பண்ணிக்கிறது, முடியை கட் பண்ணுறது, அப்புறம் நகங்களை கட் பண்ணுறது, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் என்னது? ஸ்ராத்த கல்பத்தை முறைப்படி இப்போ சொல்லியிருக்கு. ஸ்ராத்தம், ஆமாம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஹோமமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு கர்மாவும் கிடையாது. எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் ஆசை இருக்கக்கூடாது. ஆசையை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நான் சன்னியாசம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 10 நாளில் திரும்பி வந்துடுவேன். எனக்கு பிடிக்கல சன்னியாச வாழ்க்கை அப்படின்னு. அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க, தீட்சை கொடுக்க மாட்டாங்க. மரக்கட்டையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நீ வேலைக்கு ஆக மாட்டே தம்பி, போயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வாங்குவாங்க. என்னது 20 வருஷமா? அது வரைக்கும் இருப்பானா அவன்? இவர் இருப்பாரா? தீட்சை கொடுக்குறவர் இருப்பாரா? அது மாதிரி நீங்கள் 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்னவாயிருவீங்க? நீங்களே தானாகவே சன்னியாசம் ஆயிடுவீங்க. நீங்கள் கண்டமாயிருவீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஒன்றும் இருக்க பேன்னு இருப்பீங்க. அப்புறமா உனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லா மகத்துவத்தையும் சொல்லி கொடுத்து உன்னை கொண்டு வரதுக்குள்ளே சப்தகேஷான சம்ரட்சைய 7 முடிகளை கட்டி நல்லா பாதுகாத்துக்கணும். சம்ரட்சைய கக்ஷ உபஸ்த வர்ஜம், இந்த கக்கத்தில் இருக்கிற அந்த முடியெல்லாம் நீக்க வேண்டியதில்லை. ஷவர் பூர்வகம், மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸ்நாத்வா, குளிக்கணும், இதெல்லாம் சொல்லுது. சாயம் சந்தியா வந்தனம், சாயந்தரம் சந்தியா வந்தனம் செய்யணும். நிவர்த்தியம் சகசிர காயத்ரி ஜப்துவா, 1000 முறை காயத்ரி சொல்லணும். உங்களையெல்லாம் ஓங்காரம் 1 மணி நேரம் சொல்கிறீங்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு சித்தசுத்தி ஆகணும், தியானம் கைகூடணும், அனுபூதி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அபியாசம் அவசியம். அபியாசம்னா என்னது?
பயிற்சி. என்ன பயிற்சி? ஓங்காரமும் பிராணாயாமமும் தியானமும் வேத விசாரமும் ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிக்கிற ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 1 மணி நேரம் உக்காந்தாலும் உக்காந்த உடனே ஓங்காரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். 1 மணி நேரம் உட்காரிங்கன்னா 15 நிமிஷம் கழித்து பிராணாயாமம் பண்ணணும். அது பிராணாயாமம் பண்ணி அடுத்த 15 நிமிஷம் இந்த விசாரம் கண்டினியூவாக சிந்திச்சுக்கிட்டே வரணும். அதில் உங்களை உயிரை தொடக்கூடிய வார்த்தைகளை எடுத்து தனியாக எழுதணும், அதை சிந்திக்கணும். அப்புறம் கடைசி 15 நிமிஷம் அல்லது 24 நிமிஷம் ஒரு சமாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, சவிகல்பம், அந்த சமாதியை செய்து பார்க்கணும். ஒரே கல்லில் 4 மாங்காய். இது 1 மணி நேரமாக இருக்குது. இதே 2 மணி நேரமாக இருந்தால் ஓங்காரம் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு பண்ணலாம். பிராணாயாமம் 1 மணி நேரத்தில் 15 நிமிஷம், 2 மணி நேரமாக இருந்தால் அரை மணி நேரம், 3 மணி நேரமாக இருந்தால் 1 மணி நேரம் கூட பிராணாயாமம். ஆனால் ஜபம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இல்லை, அப்போ கண்டினியூவாக தான் பண்ணணும். கண்டினியூவானா என்னது, அந்த முதல் இப்போ நான் 3 மணி நேரம் உக்காடுறீங்கன்னா முதல் 1 ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓங்காரம் ஜபிக்கணும். அப்புறம் ஓங்காரம் தானாகவே ஜபிக்கணும், கடைசி வரைக்கும் ஜபிக்கணும் ஓங்காரம். அதுக்கு ரொம்ப பெரியாரிட்டி கொடுக்க வேண்டாம். ஓங்காரம் நல்லா ஜபிக்கணுங்கிற ஒரு அறிவோட பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த ஓங்காரம் எதை நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கூப்பிடுறீங்க, அது அங்கேருந்து அது ஓங்காரத்தை குரல் கொடுக்குது, அது வழியாக அதை தொடர்பு கொள்ள போடுறீங்க, அதுக்காக ஓங்காரம் கூப்பிடுறீங்க. அதுமாரி பிராணாயாமம் ரூட்டை கிளியர் பண்ணுது. சகசிராரம் வரைக்கும், மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ரூட்டை கிளியர் பண்ணும், எண்ணங்களை நிறுத்தும். நிருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிறுத்தத்தை பிராணாயாமமே பாதி பண்ணிடும். அப்புறம் ஏகாகிரம் கைகூடி நிருத்தம் நிஷ்டை சமாதி ஆகணும். இது 1 மணி நேரமா 2 மணி நேரமா 3 மணி நேரமா அப்படின்னா இப்போ அடியன் எப்படி பண்ணுறேன்னா, முதல் 1 மணி நேரம் ஓங்காரம், அடுத்த 1 மணி நேரம் பிராணாயாமம், அடுத்த 1 மணி நேரம் தியானம், 3 மணி நேரமும் விசாரம் போயின்னு இருக்கும். இடையில் எந்த வார்த்தை என்னை தொடுதோ அந்த வார்த்தையை எடுத்து எழுதுவேன். புரியுதா? இந்த வார்த்தை தான் எனக்கு கிடையாது. நான் மந்திரம் எழுதும் போதே சில நேரத்தில் எனக்கு வார்த்தை வந்துடும், விசாரம் இருக்கக்கூடிய வார்த்தை. மந்திரத்தில் விசாரம் இல்லைன்னா விசாரம் இல்லையேன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு இது இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா மந்திரங்களில் டெய்லி உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு. விசாரம் இல்லைன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சில நேரத்தில் அங்கே மந்திரத்தில் விசாரம் கிடைக்காது. இங்கே நான் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை, நேற்று அந்த மாதிரி வார்த்தை தான், நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோமே, சித்தவிருத்திங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோமே, சித்தவிருத்தின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அந்த வார்த்தை அப்படி தான் இங்கே தான். அப்புறம் நிர்துவந்தன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், மனப்போராட்டங்கள் இல்லாத. அதெல்லாம் அப்பப்போ இங்கேருந்து வரும். இந்த வார்த்தை நம்மளை தொட்டுச்சுன்னா அதுலேருந்து பேச ஆரம்பிச்சிடலாம். அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதை பற்றி எப்பயோ சிரவணம் பண்ணியிருக்கோம் நம்ம, அதான் விஷயம். புரியுதா? எந்த வார்த்தை நம்மளை நெகிழ்ச்சி அடைய வைக்கிது, அது முருகப்பெருமான் உள்ளே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரியுது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வேல் பூஜை போட்டால் 100 போட்டோ நீங்கள் போட்டோ எடுக்கலாம், ஆனால் எந்த போட்டோவில் சுவாமி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்லாம் கேட்க முடியாது, லாஜிக் இல்லை. தள்ளிக்கிட்டே வருவேன், டக்குன்னு ஒரு போட்டோவை நிறுத்துவேன். பார்த்தீங்கன்னா அதில் தேவர்களோ ரிஷிகளோ யோகிகளோ யாரோ ஒருத்தவங்க அட்லீஸ்ட் முருகனாவது இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ பிடிப்பேன், ஃபோட்டோவை எடுப்பேன். பிடிக்கிறதில்ல, எடுக்கிறது, அந்த ஃபோட்டோவை வெளியில் எடுக்கிறது. அதுபோல் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வரோம். இதெல்லாம் நமக்கு மறைப்பொருளாக இருக்கிற விஷயம். நீங்கள் பிறந்ததுலேருந்து இதை கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, சொல்லவும் மாட்டாங்க. அதனால் இந்த மந்திரம் வரும்போது இதை பயன்படுத்திக்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா இல்லையா, அறிய தானே தெளிவு பிறக்கும். ஏன்னா உங்களோட ரிலேட்டடான விஷயம் இது சன்னியாசத்துக்கு உள்ளதாக இருந்தாலும் இதில் 50% வனப்பிரசத்துக்கு உள்ளது இருக்குது. வனப்பிரசத்தை ஒழுங்காக பண்ணால் தான் சன்னியாசம் பண்ண முடியும். சன்னியாசம் போக சொல்லலை, அதுக்கு சொல்கிறேன். சப்தகேஷான்னு சம்ரட்சிய ரக்ஷோபஸ்வர்ஜம் ஷவுர் பூர்வகம். ஷவுருங்கிற வார்த்தை மொட்டைன்னு அர்த்தம். ஸ்நாத்வா குளித்து சாயம் இந்த சகசிர காயத்ரி ஜப்துவான்னு சொன்னல, அதுதான் இப்போ விசாரத்தை தூண்டுது. இந்த சகசிர காயத்ரி ஜப்துவாங்கிறது என்னன்னா, தொடர்ந்து சித்தசுத்தியை கொடுக்கும். சித்தசுத்தினா என்னன்னா, நிறைய எண்ணங்கள் இருக்காது, 1 2 எண்ணம் இருக்கும், 3 எண்ணம் இருக்கும். அப்போ அது உங்கள் கொள்கையை பற்றி இருக்கும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஓவரெல்லாம் திங்க் பண்ண வேணாம். அது
தெளிவாக வரும் உங்களுக்கு. நீங்கள் அது அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் வரலை. என்னடா அது வேதம் வந்து சிந்திக்காதன்னு சொல்லுதே நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் மனசில் அது வந்து உயிர், மனசா புத்தியா உயிரானா உயிர் தான் மேலானது. அதோடைய முடிவுகளும் அதோடைய சிந்தனைகளும் அதுதான் 100% சரியாக இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? மேனுவலாக மைண்டை வச்சு செய்யக்கூடிய வேர்க்கா, இன்டலெக்சுவலாக, சோல்ஃபுல்லாக என்ன பண்ணுது? 100% சக்ஸஸ்ஸு. அதோடைய எனர்ஜியை வேறு லெவலில், சோலுடைய எனர்ஜி வந்து வேறு லெவல், வெற்றி கொடுக்கக்கூடிய லெவல். அது எப்படி இருந்தாலும் அது வெற்றி அடையும். தவறே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? பார்வை உயிர் பார்க்குது. அதுதான் உயிர்கண்ணை திறக்கிறதுன்னு பேர். இப்போ நெற்றிக்கண்ணு திறக்கிறோம். ஆகா, இவ்வளோ நாளாக வாழ்க்கையை விட்டுட்டோமே, ஏமாந்துட்டோமே, சீக்கிரம் இந்த ஆடியோவெல்லாம் கேட்கணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லை அட்லீஸ்ட் இந்த அது 2வது எண்ணம். அதுக்கு முன்னாடி ஆஹா இவ்வளோ நாள் விட்டுட்டோமேன்னு ஒரு ஃபீல் ஆகுதில்ல, அந்த ஒரு க்ஷணம் போதும். அதான் ஞானம். அதுதான் உங்களுக்கு எல்லா கதவையும் திறக்கக்கூடிய ஞானம். ஆகா விட்டுட்டோம், இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா, யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவனுக்கு நெற்றிக்கண்ணு திறந்துடுச்சு. படியன் பேச்செல்லாம் உயிர்கண்ணு திறக்கிறது தான் பேச்சு. நீ இந்த சூக்ஷ்ம உடம்பை தாண்டி, காரண உடம்பை தாண்டி உயிராக நீ வாழணும், ஆத்மாவாக வாழணும், சித்தா சைத்தன்யமாக வாழணும். அங்கே தான் பியூரிட்டி கிடைக்கும். அதனால் இந்த காயத்ரி ஜப்துவா இப்போ நீங்கள் டெய்லி 1 மணி நேரம், இப்போ இந்த கிரிவலம் பண்ணவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன், டெய்லி ஒரு 100 1000 ஓங்காரம் ஜபிக்க முடியாதா 1 மணி நேரத்தில்? ஒன்றும் இல்லை, இதே ஆடியோ போட்டுட்டு அந்த ஆடியோ கேட்டுக்கிட்டே ஓங்காரம் ஜபிக்கலாம். ஒரு 2-3 ஓங்காரம் நல்லா பக்தி சிரத்தையோடு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆடியோ ஒரு பக்கம் கேட்டுகிட்டு இருக்கலாம், தியானம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பிராணாயாமம் பண்ணலாம். 4மே முக்கியம். அதனால் இந்த சகசிர ஜப்துவா பிரம்மயஜ்ஞம் நிவர்த்திய இது வரைக்கும் நிறுத்துகிறேன். இந்த சகசிராரம் ஜபிக்கிறது கொஞ்சம் இன்னும் பேசலாம், நாளைக்கு பார்க்கலாம். மிச்சத்தை அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு